Good morning, students. So now we are moving with the chapter 7. So cooperative organization பார்த்துட்ருக்கோம். அதில் in the last class we have seen the meaning and definition, and also we have seen the principles of cooperation, features of cooperative organization and advantages. இது எல்லாமே பார்த்தோம். So now we are going to move with the disadvantages. So disadvantagesல first one is limited funds. So that is cooperative organization வந்து people both they are the producer, they are the consumer, okay, for service motive அதுக்காக தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிமிட்டட் ஃபண்ட்ஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஹாவ் லிமிட்டட் மெம்பர்ஷிப் அண்ட் ப்ரொமோட்டட் பை த வீக்கர் செக்ஷன்ஸ். அதாவது நம்ம பார்த்தோம் பவர்ஃபுல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி வந்து கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஒன்லி த வீக்கர் செக்ஷன்ஸ் தான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் லிமிட்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ த மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இட் இஸ் வெரி லோ ஃபார் ஜாயினிங் அஸ் அ மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து the membership fees collected வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். therefore the funds available with the cooperatives are limited. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸு கம்மியாக இருக்கிறனால அங்கே இருக்கிற ஃபண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனில் ரொம்ப லிமிட்டட் ஃபண்ட்ஸ் தான். ஸோ the principle of one man one vote and limited dividends also reduce the enthusiasm of members. அதாவது என்ன அப்படின்னா பிரின்சிபல் என்ன அங்கே பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் மேன் ஒன் vote, அதாவது ஒரு பர்சனுக்கு ஒரு ஓட்டு தான் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ லிமிட்டட் டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தட் இஸ் பீப்புள் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க அஸ் அ மெம்பர்ஸாக ஒரு ஆர்கனைசேஷனை ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஃபிட்லேருந்து வரதுல ஒரு அமௌண்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷன், அது எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அந்த மெம்பர்ஸ்க்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து இங்கே டிவிடெண்ட்ஸும் வந்து லிமிட்டடாக இருக்கும். அப்போ மெம்பர்ஸ்குள்ளே வந்து ஒரு எந்தூசியாசம் இருக்காது. ஸோ இட் இஸ் அ கிரேட் டிஸ்அட்வான்டேஜ். They cannot expand their activities beyond a particular level because of the limited financial resources. ஸோ அவங்க ஆக்டிவிட்டீஸை வந்து ரிசோர்ஸஸ் அதிகமாக இருந்தால் தான், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ராப்பராக கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப வந்து they cannot expand their activities. ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அந்த பிஸ்னஸ் வந்து ஃபர்தராக டெவலப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் over reliance on government funds. that is cooperative societies are not able to raise their own resources. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் cooperative societies வந்துட்டு அவங்களுடைய ரிசோர்ஸஸ் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ரேஸ் பண்ண முடியும் பிகாஸ் they depend on government நிறையா டேக்ஸ் கன்செஷன் சப்சிடிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு we have seen. so their resources of financing வந்து ரொம்ப limited and they depend on government funds தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. so the funding and the amount of funds that would be released by the government are uncertain. அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட்டோட ஃபண்ட் ரெகுலர் அப்படிங்கிறது சர்டைனாக அந்த ப்ராப்பர் டைமுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அன்சர்டைன். அந்த ஃபண்ட்ஸ் எப்படி அந்த கவர்மெண்ட்க்கு வந்து பாசிபிளோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ therefore cooperatives are not able to plan their activities in the right manner. ஸோ கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ஃபண்ட் அந்த கரெக்ட் டைமுக்கு வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஃபண்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ இட் வில் கெட் எஃபெக்டட். ஸோ கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இதுவும் அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் இம்போஸ்டு பை கவர்மெண்ட். imposed by government அப்படின்னா in the western countries cooperative societies were voluntarily started by the weaker sections. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தா வாலண்டியராக வந்துட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீக்கர் செக்ஷன்ஸாக வந்து they have started the cooperative organizations. the objective என்ன அப்படின்னா is to improve their economic status and protect themselves from exploitation by businessmen. எதுக்காக cooperative societies வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை பிஸ்னஸ்மென் வந்து அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களே தனியாக வந்து தே ஹேவ் ஸ்டார்டட் த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். ஸோ பட் இந்தியாவில் பார்க்குறப்ப த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் வாஸ் இனிஷியேட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பை த கவர்மெண்ட். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு தட் இஸ் ப்ரைவேட் பீப்புள் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க வீக்கர் செக்ஷன்ஸ். இங்கே வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் இனிஷியேட் பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணது எல்லாமே கவர்மெண்ட். வைட் பார்ட்டிசிபேஷன் of people is lacking. இங்கே பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பிஹைண்ட் தான். ஸோ therefore the benefit of the cooperatives has still not reached many poorer sections. அதனால் கோஆப்ரேட்டிவ்ஸோட இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டோட இதில் வரப்போ poorer section of the peopleக்கு வந்து அந்த கோஆப்ரேட்டிவ்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து till it didn't reach. okay.
benefit to rural rich. So cooperatives have benefited the rural rich and not the rural poor. நம்ம ஆல்ரெடி சொன்ன ரூரல் பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய க்ரிப்பில் இருந்து அவங்களெல்லாம் வந்து ரிலீஃப் பண்ணுறது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து பட் ரூரலில் இருக்கிற போர் பீப்புள் வந்து இட் இஸ் நாட் ஹெல்பிங். அது வந்து பார்த்தோன்னா ரூரலில் இருக்கிற ரிச் பீப்புளுக்கு தான் வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ரிச் பீப்புள் எலெக்ட் தெம்செல்ஸ் டு த மேனேஜிங் கமிட்டி. அந்த ரிச் பீப்புள் வந்து என்னென்னா அவங்களே எலெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் மேனேஜ் த அஃபேர்ஸ் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபார் தயர் ஓன் பெனிஃபிட். அதாவது அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட இதை எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ஓன் பெனிஃபிட்டை தான் அதில் பார்க்குறாங்க. அந்த சொசைட்டிக்கோ இல்லை போர் பீப்புளுக்கோ பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி பண்ணுறதில்ல. So the agricultural produce of the small farmers வந்து is just sufficient to fulfill the needs of their family. ஆனால் பார்த்தோம்னா இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் இப்போ ரூரல் சைட் பார்த்தோம்னா அங்கே இருக்கிறது அந்த ஸ்மால் ஃபேமிலியோட நீட்ஸ்க்கு மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபை ஆகுது, சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ தே டு நாட் ஹேவ் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இஃப் தெர் இஸ் அ சர்ப்ளஸ் ஒன்லி தே கேன் மார்க்கெட் இட். அவங்களுக்கு போக அதிகமாக இருந்தால் தான் மார்க்கெட் பண்ண முடியும். பட் இட் இஸ் நாட் தேர். த ரிச் ஃபார்மர்ஸ் வித் வேஸ்ட் ட்ராக்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ப்ரொடியூஸ் இன் சர்ப்ளஸ் குவான்டிட்டிஸ். பட் ரிச் ஃபார்மர்ஸ்க்கு நிறைய லேண்ட்ஸ் இருக்குது, அதனால அவங்க சர்ப்ளஸாக நிறைய குவான்டிட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த சர்வீஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சச் as ப்ராசஸிங், கிரேடிங், கரெக்ட் வெயிட்மெண்ட் அண்ட் ஃபேர் ப்ரைஸஸ் ஆக்சுவலி பெனிஃபிட் தெம். அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த கோஆப்ரேட்டிவ்ஸில் அது கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறது, கிரேடிங், வெயிட்டிங் எல்லாம் கரெக்டாக பண்ணுறதுனால அது வந்து ரிச் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் பெனிஃபிஷியலாக இருக்குது. ஓகே, next one is inadequate rural credit. So cooperative societies give loans only for productive purposes and not for personal or family expenses. அதாவது அந்த உள்ளே இருக்கிற அந்த மெம்பர்ஸோட ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் நாட் ஃபார் த பர்சனல் யூஸ் இல்லை அந்த ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து தே ஆர் நாட் ப்ரொவைடிங். தேர்ஃபோர் த ரூரல் புவர் கண்டினியூ டு டிபெண்ட் ஆன் த. அதனால ரூரல் புவர் பீப்புள் வந்து ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்க தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் த மணி லெண்டர்ஸ் ஃபார் மீட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ அவங்க ஃபேமிலியில் மேரேஜ் ஒரு மெடிக்கல் கேர் ஒரு சோஷியல் கமிட்மெண்ட் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு அவங்க அகெயின் தே ஹேவ் டு மூவ் ஃபார் த மணி லெண்டர்ஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹேவ் நாட் பீன் சக்ஸஸ்ஃபுல் இன் ஃப்ரீயிங் த ரூரல் பார் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் த மணி லெண்டர்ஸ். அதாவது ஃபுல் சக்ஸஸ் கிடையாது. கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து ஃபுல்லாகவே மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து அந்த ரூரல் பீப்புளை சேவ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் அவங்க ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் பர்சனலுக்காக அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் த மணி லெண்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் மேனேஜரியல் ஸ்கில்ஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது மேனேஜிங் கமிட்டி எலெக்டட் பை இட்ஸ் மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறவங்க. ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் த மேனேஜிங் கமிட்டி பார்த்தோன்னா மே நாட் ஹேவ் த ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷனோ ஒரு ஸ்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. சின்ஸ் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் ரொம்ப லிமிட்டட். அவங்களுடைய எபிலிட்டி டு காம்பன்சேட் இட்ஸ் எம்ப்ளாயீஸும் லிமிட்டட். அவங்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலும் அங்கே ஃபண்ட் கிடையாது. இட் இஸ் வெரி லிமிட்டடாக. ஸோ therefore it cannot employ the best talent person வந்து எம்ப்ளாய் பண்ண முடியும். பிகாஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஜஸ்ட் வீக்கர் செக்ஷன்ஸ்லேருந்து வரவங்க. ஸோ லேக் ஆஃப் மேனேஜியல் ஸ்கில்ஸ் வந்து ரிசல்ட் இன் இன்எஃபிஷியன்ட். நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருந்தால் தான் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக கொண்டுட்டு போக முடியாது. அண்ட் டிஃபிகல்ட்டி இன் அச்சீவிங் த ஒப்ஜெக்டிவ்ஸ். அந்த ஒப்ஜெக்டிவ்ஸ் எதுக்காக வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியாது. பிகாஸ் இஃப் தேர் இஸ் அ மேனேஜர் டேலண்டட் பர்சன் இருந்தால் மட்டும்தான் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். Next one is government intervention. Cooperative societies are subject to excessive government regulation which affects their autonomy and flexibility. அதாவது கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது இருந்தாவே கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்டோனமஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஒரு ஆர்கனைசேஷனில் நம்மளால் எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ adhering to various regulations takes up much of the management's time and effort. ஏன்னா கவர்மெண்ட் அப்படின்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நிறைய இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கிறப்போ மேனேஜ்மெண்ட்னுடைய டைம் எஃபோர்ட் எல்லாமே வந்து இட் வில் பி வெரி மச் அதிகமாக அவங்க வந்து போட வேண்டியிருக்கும். எஃபோர்ட் டைம் எல்லாமே ஒரு விஷயத்துக்கும் தே ஹாவ் டு பிகாஸ் தே ஆர் ஃபண்டிங் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் த கவர்மெண்ட். Next, misuse of funds. If the members of the managing committee are corrupt, they can swindle the funds of the cooperative society. இப்போ மெம்பர்ஸ் அங்கே இருக்க மெம்பர்ஸ் வந்து கரப்ஷன் பண்ணுறவங்களா இருந்தாங்க, ஊழல் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்குவாங்க, they will capture. So many cooperative societies have faced financial troubles and closed down because of corruption and misuse of funds. நிறைய cooperative societies இந்தியாவில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து கரப்ஷன் அண்ட் ஃபண்ட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணதுனால many of the cooperative societies have been closed.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்எஃபிஷியன்சிஸ் லீடிங் டு லாஸஸ் தான். அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆப்ரேட் வித் லிமிட்டட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் ரொம்ப லிமிட்டட். தேர்ஃபோர் தே cannot recruit the best talent person. இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதெல்லாம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா they operate in the traditional mold which may not be suitable in the modern business environment and therefore suffer losses. அதனால வந்து ட்ரெடிஷ்னல் மாடலில் தான் உங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ மாடர்ன் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இதை ஆப்டாக வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ தேர்ஃபோர் லாஸ் வந்து கண்டிப்பாக அக்கோர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் லேக் ஆஃப் சீக்ரஸி. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கீ எலிமெண்ட் ஃபார் காம்படிட்டிவ்னஸ். ஏன்னா பிஸ்னஸ் ஃபீல்டில் காம்படிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும், காம்படிஷன் அதிகமாக இருக்கிறப்ப சீக்ரெசி அப்படிங்கிறது கம்பல்சரி தே ஹேவ் டு மெயின்டைன். பட் த பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸில் இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் எல்லா மெம்பர்ஸ்க்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே தே நோ. ஸோ ஃபர்தர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஹேவ் டு பி சப்மிட்டட் டு த ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு இது எல்லாமே சப்மிட் பண்ணி ஆகணும். தேர்ஃபோர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு ஆக்டிவிட்டீஸ், ரெவென்யூஸ், மெம்பர்ஸ் இது எல்லாமே பப்ளிக் நாலேஜுக்கு வந்துடும். எல்லாருக்குமே அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் என்ன நடக்குது, ரெவென்யூஸ் என்ன, இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். ஸோ சீக்ரஸி அப்படிங்கிறது கேன் நாட் பி மெயின்டைன்டா. நெக்ஸ்ட் ஒன் கான்ஃப்ளிக்ட்ஸ் அமாங் மெம்பர்ஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் பார்த்தோம். தேர்ஃபோர் ஹார்மனி கண்டிப்பாக மெம்பர்ஸ் டு மெம்பர்ஸ்குள்ளே வந்துட்டு தே ஹேவ் டு பி ஹானஸ்ட், ஒரு நம்பிக்கை எல்லாமே இருக்கணும். பட் இன் ப்ராக்டிஸில் பார்க்குறப்போ தேர் மைட் பி சம் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், குவாரல்ஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ், டிஸ்பியூட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்குள்ள. ஓகே, ஸோ மெம்பர்ஸ் விச் மே லீட் டு டிஸ்பியூட், சச் டிஸ்பியூட்ஸ் எஃபெக்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த அந்த மாதிரி மெம்பர்ஸ்குள்ளே குவாரல்ஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ், டிஸ்பியூட்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடும். அப்போ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியினுடைய ஃபங்க்ஷன் இட் வில் கெட் எஃபெக்டடா. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி லிமிட்டட் ஸ்கோப்பா. கோஆப்ரேட்டிவ்ஸ் சொசைட்டிஸ் வந்து cannot be introduced in all industries. எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து நம்ம பார்த்தோம் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்துருச்சு, பட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் அப்ளிகபிள் கிடையாது. தே ஸ்கோப் இஸ் லிமிட்டட் டு ஒன்லி சர்டைன் ஏரியாஸ் ஆஃப் என்டர்பிரைஸில் மட்டும்தான் அவங்க வந்து தே ஆர் அப்ளிகபிள். சின்ஸ் த ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் வந்து லிமிட்டட், அவங்க வந்து தே cannot undertake லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் சூட்டபிள் இன் இண்டஸ்ட்ரீஸ். லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியிற இண்டஸ்ட்ரீஸில் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். Next we'll move for types of cooperatives. So cooperatives வந்து broadly classified into two, that is credit cooperatives, non-credit cooperatives. The credit cooperatives வந்து further வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா agricultural credit, non-agricultural credit. ஸோ இதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ஜென்ரலாக வந்து இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் பார்த்தோன்னா கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ், ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ், மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ், credit cooperatives, housing cooperatives, farming cooperative societies. One by one we will see. First one is consumer cooperatives. Consumer cooperatives are organized by consumers that want to achieve better prices or quality in the goods or services they purchase. அவங்க வாங்குற goods and services கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இட் ஷுட் பி வர்த் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னா பெட்டர் ப்ரைஸஸ்க்கு வாங்கணும்னா தே ஹேவ் ஸ்டார்டட் த கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ். இன் கான்ட்ராஸ்ட் டு ட்ரெடிஷ்னல் ரீட்டைல் ஸ்டோர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இல்லாமல் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட். எதுக்காக அப்படின்னா டு டெலிவர் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு ஃப்ரம் த செல்லிங் தோஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அந்த செல்லிங்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு இது பண்ணுற மாதிரி. ஸோ தே ஆர் ஆல்சோ சப்ளைங் essential commodities through public distribution system, PDS. Nationally, the most widely used cooperative form is the credit union with some 90 million members irukanga. So credit union assets have grown 100-fold in 3 decades. La pakrappo romba 100 crores and madri reach aichu. Credit unions are essentially cooperatives of people that use banking services unga use panikkuvaanga. Idu vandu consumers vandu best price la best quality of goods and service vaangano அப்படிங்கிறதுக்காக they have started the consumer cooperatives. நம்ம இதில் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ், கோஆப்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ஸ் இருக்குது அண்ட் சூப்பர் மார்க்கெட் செட்டப் ஆன் கோஆப்ரேட்டிவ்ஸ். இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ். ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை ப்ரொடியூசர்ஸ், அதாவது குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. ப்ரொடியூசர்ஸ் கேன் டிசைட் டு ஒர்க் டுகெதர் ஆர் ஆஸ் அ செப்பரேட் என்டிட்டி. டுகெதராகவும் தே கேன் ஒர்க் ஆர் செப்பரேட்லி. மார்க்கெட்டிங் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி எல்லாமே பார்ப்பாங்க. தே ஆர் ஆர்கனைஸ்ட் டு ப்ராசஸ், மார்க்கெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தேர் ஓன். அவங்க ப்ரொடியூஸ் பண்ண
கூட்ஸை அந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலிமா they will sell. This helps lessen cost, reduce ஆகும் strain in each area. அவங்களுக்குள்ள ப்ரொடியூசர்ஸ்குள்ள ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் they can acquire. For example, இப்போ கோஆப்ரேட்டிவ் வீவர்ஸ் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் கார்பெண்டிங் யூனிட்ஸ், கோஆப்ரேட்டிவ் மேட்ச் ஃபேக்ட்ரிஸ், இதுக்கெல்லாம் தனி அங்கே அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் அந்த ப்ரொடியூசர்ஸ் மட்டும் அதில் இன்வால்வ் ஆகி they will produce and sell their goods. அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் will be there. Next one is marketing cooperatives. Marketing cooperatives அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ cooperative marketing societies or associations of small producers formed for the purpose of marketing their produce. அதாவது ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் அவங்களுடைய ப்ரொடியூஸை வந்து இது பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து பெர்ஃபார்ம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா கிரேடிங், வேர்ஹவுசிங்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் அந்த கூட்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ட்டு கன்சியூமர்ஸ் கிட்ட மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி சில சமயம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் தான் வந்து வேர்ஹவுசிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அட்வர்டைசிங் இது எல்லாமே மார்க்கெட்டிங் இதில் இருக்கு. ஸோ தே செக்யூர் பெட்டர் ப்ரைஸஸ் ஃபார் their மெம்பர்ஸ் பை டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் ஈவன் டு டிஸ்டன்ட் மார்க்கெட்ஸில் கூட வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க மார்க்கெட் கூட அவங்க கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அட்வான்ஸ் இஸ் ஆல்சோ given to members against produce deposited with the society. மெம்பர்ஸ்க்கு அங்கே டெபாசிட் இது பண்ணால் மெம்பர்ஸ்க்கு அட்வான்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. thus they are boon to. இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்குன்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் who is in the absence of these cooperatives. இவங்க வந்து என்ன அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னா they have to depend on the middleman, wholesaler, retailer. அதுக்கு அவங்க அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் இருக்காங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டை வந்து they have to market அப்படின்னா if they are a member in a marketing cooperatives அப்படின்னா அவங்க ஈஸியாக மார்க்கெட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நடுவில் மிடில்மென்ஸ் வேணும், அவங்களுக்கு தனியாக இவங்க வந்து they have to give the price. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் ஹெல்ப். அதில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஆர்டிசன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், சேலரிட் எம்ப்ளாயீஸ் இவங்கெல்லாம் தான் ஃபார்ம் தீஸ். யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஆர்டிசன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், சேலரிட் எம்ப்ளாயீஸ் இவங்கெல்லாம் தான் they have formed. Being unable to obtain financial accommodation from banks or at the mercy of moneylenders who charge exorbitant rates. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பேங்க்ஸ் கிட்டேருந்து ஹெல்ப் வாங்க முடியாதவங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு மணி லெண்டர்ஸ் வந்துட்டு they will charge more rate of interest. ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு இதுக்கு பதிலாக இவங்களே வந்துட்டு they have started the cooperatives. Ending this exploitation and encouraging thrift among members is the objective of these societies. கிரெடிட் வந்து அவங்க மெம்பர்ஸ்க்கு இவங்களே ப்ரொவைட் பண்ணுறது at low rate of interest. கிரெடிட் சொசைட்டிஸ் மேபி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டியாக இருக்கலாம், இல்லை நான் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸாகவும் இருக்கலாம். ஓகே, next one is housing cooperatives. These cooperative housing societies are meant to provide residential accommodation to their members on ownership basis or on rent. இவங்க வந்து ரெசிடென்ஷியல் அதில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ரெசிடென்ஷியல் அக்கமடேஷன் ஹவுசிங் இது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆன் த பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பேசிஸ் ஆர் ரெண்ட்டுக்காகவும் இருக்கலாம். பீப்புள் who intend to build houses, if they want to build houses அப்படின்னா அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி ஹவுசிங் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. தீஸ் சொசைட்டிஸ் அட்வான்ஸ் மெம்பர்ஸ்க்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. ரீபேபிள் ஒரு பீரியட் ஆஃப் 15 to 20 இயர்ஸ்க்குள்ளே அந்த லோன் அவங்க ரீபே பண்ண போதும். ஹவுசிங் பில்டிங் சொசைட்டிஸ் வந்து இன்னொரு இதில் பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஹவுசஸ் அவங்க மெம்பர்ஸ்க்கு அவங்களே வந்து லோன் கிராண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக they itself they will construct the houses. These are house construction societies which acquire land பண்ணி அவங்களே லேண்ட் அக்வயர் பண்ணி ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெம்பர்ஸ்க்கு ரெண்ட் கொடுத்துருவாங்க. The member tenant however can own the houses after paying the cost. அந்த மெம்பர் வந்து as a tenant அவங்க வந்துட்டு அந்த ஹவுஸை ஓன் பண்ணிவிட்டு they can pay the cost. Next one is cooperative farming societies. When various farmers in a village pool their land together and agree to treat the pooled piece of land as one big farm for the purpose of cultivation. அதாவது அங்கே வில்லேஜில் இருக்கிற நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க லேண்ட் எல்லாமே ஒரே இதாக சேர்ந்து ஒரு பிக் லேண்டாக ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம தேவையான இன்புட்ஸ் அந்த கல்டிவேஷனுக்கு தேவையான இன்புட்ஸ் நம்மளே போட்டு க்ராப் ஜாயிண்ட்டாக நம்ம க்ராப்ஸ் வாங்கி அதில் வந்து கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி. இந்த சொசைட்டி வந்து எதுக்காக அப்படின்னா ஒர்க்கிங் எலெக்ட்ஸ் சச் அ சொசைட்டி ஃபார் இட்ஸ் ப்ராப்பர் ஒர்க்கிங் எலெக்ட்ஸ் இட்ஸ் ஆஃபீஸ் பியரர்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் ஒன் மெம்பர் ஒன் ஓட். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி எப்படின்னா எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ் அப்படின்னா ஒன் மெம்பர் ஒன் ஓட்.
ஓட்டு, ஒரு ஃபார்மருக்கு 1 ஓட்டு. அவங்கக்கிட்ட இருக்கிற லேண்டு எல்லாருமே ஒரு 5 or 6 ஃபார்மர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்க லேண்டை வந்து ஒன்றா ஃபார்ம் பண்ணி புல் பண்ணி தே வில் மேக் அ கல்டிவேஷன். அதுக்கு தேவையான இன்புட் கிராப்ஸ் இது எல்லாமே அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. The office bearers look after the proper cultivation and the new formula ப்ராப்பராக கல்டிவேட் ஆகுதா, ஆஃப்டர் த எல்லா லேண்டும் வேரியஸ் லேண்ட்ஸ் பூல் பண்ணுறாங்க, அதனால் கல்டிவேஷன் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ த ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் ஸ்டில் வந்து யார்கிட்ட இருக்குன்னா, யார் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி அவங்கவுங்ககிட்ட அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் லேண்ட் அவங்ககிட்ட தான் இருக்கும். அண்ட் தி வித்ட்ரா ஃப்ரம் த சொசைட்டி whenever they so like. அவங்க எப்போ வேணாலும் அந்த சொசைட்டிலிருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவையானப்போ they can exit from them. Besides land, the farmers also contribute various productive assets as well as அவங்களுடைய லேபரையும் அந்த கல்டிவேஷனுக்காக அவங்களும் இறங்கி வேலை செய்வாங்க. ஸோ whereas they get rent for their land, அந்த லேண்டுக்கு அவங்களுக்கு ரெண்ட் கிடைக்கும். அண்ட் ப்ரொடக்டிவ் அசட்ஸ் they get wages for their labor. லேண்டுக்கும் ரெண்ட் கிடைக்கும், ஏன்னா அவங்க லேண்டை எல்லோரும் ஒன்றா போட்டு தான் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ அந்த லேண்டுக்கு ரெண்ட்டும் இருக்கும், அவங்க இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேஜஸும் they can receive. So with this we are completing with the chapter 7, that is cooperative organization. So in this class we have seen the disadvantages என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் and types of cooperative societies.